ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் அத்தை வந்து என்கிட்ட நல்லா பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து எங்கள் அம்மா வந்து கடையை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மாவும் வந்தாங்க. பாதி நேரம் வந்து நான் கடையை பார்த்துக்குவேன். அப்புறம் நான் வந்து ஆர்டர் எடுக்க போகிறப்ப எங்கள் அம்மா வந்து கடையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தையும் வந்து இடையில ஹெல்ப்பெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து கடையில் வந்து ஃபுல் டைம் வந்து வேலை பார்க்குற மாதிரியும் நான் வந்து ஆர்டர் எடுக்கிற மாதிரியும் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறதுனால நான் வெளியில் போகிற மாதிரியான ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனால அம்மா தான் கடையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால வந்து ரொம்ப வெளியிலே அலைஞ்சதுனால எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப ஃபீவர் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு, உடம்பெல்லாம் வலி. அதனால் நான் வந்து ஒரு 2-3 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எங்கள் அம்மா வந்து கடையை பார்த்துக்கிட்டாங்க. காலையில் போகிறவங்க நைட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் என்னோடய அத்தை தான் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வெந்நீர் வச்சுறது, எனக்கு உடம்புலாம் தொடச்சி விட்றது, அந்த மாதிரியெல்லாம் அவங்க செஞ்சது எனக்கு ரொம்பவே அவங்கள ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவங்களோட. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்பவும் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு பெண்மணினே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப வயதானவங்க மாதிரி தெரியாது. என் மனைவிக்கு அக்கா மாதிரி தான் இருக்கும் அவங்கள பார்த்தா. ரொம்ப சின்ன வயசு மாதிரி அவங்கள வந்து பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அழகான பெண்மணி அப்படின்னே சொல்லலாம் அவங்கள. அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு நாள் என்னாச்சுன்னா, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியாயிடுச்சு. இருந்தாலும் வந்து நான் இவங்க பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே வந்து கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரியே இருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காலையில் ஒரு 10 மணி இருக்கும். எனக்கு சாப்பாடெல்லாம் வந்து ஊட்டி விட்டாங்க. ஊட்டி விட்டுட்டு எனக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டாங்க. நான் சொன்னேன், அத்தை கொஞ்சம் தைலம் மட்டும் எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க முதுகு பக்கம் வந்து தைலம் போட ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கணுங்கிறதுனால நான் அவங்க கையை வந்து பிடிச்சிட்டேன். விடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. இல்லத்தை, எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது ரைட்டு. அவங்களும் சிரித்தாங்க என்னை பார்த்துட்டு. 2 பேரும் வந்து அன்றைக்கி ஒன்றா ஆகிட்டோம். அவங்களுக்கும் என் மேலே வந்து ஒரு ஆசை இருந்துச்சுன்னு எனக்கு அன்னையிலேருந்து தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா என் ஒய்ஃப் இல்லாததை வந்து எங்கள் அத்தை வந்து என்னை வந்து ஒரு ஒய்ஃப் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதோட ஒய்ஃப் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து செஞ்சது எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. நானும் வந்து கொஞ்சம் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா கடைக்கு போகிற நேரத்துலலாம் வந்து என் ஒய்ஃப் வர வரைக்கும் வந்து நானும் எங்கள் அத்தையும் வந்து கணவன் மனைவியாக தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா கடைக்கு போகிற டைமிங்கில் வந்து நான் வந்து ஆர்டர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். நானும் அத்தையும் சந்தோஷமாக வந்து எங்களோட நாட்களை வந்து நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அவங்களையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சந்தோஷப்படுத்தினேன். அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க அதை வந்து ரொம்பவே விரும்பினாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நாள் போக போக எனக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றாவே வந்து ஒன்றா தான் இருக்கிறோம். என் மனைவி வந்து சில நாட்கள் வந்து ஆஃபீஸ் போகிற டைமில் வந்து நான் வந்து பகலில் வந்து என் அத்தையோடு வந்து நான் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன். அவங்களும் என்னோட சந்தோஷமாக இருப்பாங்க. இரவு நேரத்தில் மனைவியோட சந்தோஷமாக இருப்பேன். 2 பேரையுமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை இதோட முடியுது. அடுத்த கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். Yeah.